ஹாய் மக்களே! என்னடா எப்பவுமே பஸ் வீடியோ தான் போடுவான். இன்னைக்கு தான்டா புதுசா அன்பாக்சிங் வீடியோ போடுறானேன்னு நீங்களும் யோசிக்கலாம். சரி நம்மளுக்கும் காலேஜில் வந்து ஃபைனல் இயர் முடிச்சங்காட்டி நம்மளுக்கு அப்பா லேப்டாப் கொடுத்துருக்காங்க. சரி எலெக்ஷன் வர்றங்காட்டி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு சரி நாமளும் எல்லாரும் போல நாமளும் அன்பாக்சிங் பண்ணி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏட்டுடி மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. நம்ம இது வீடியோவில் நாம் எப்பவும் பஸ் வீடியோ எடுத்தங்காட்டி நம்ம ஸ்பெஷலில் ஒரு சின்ன வீடியோ மாதிரி போடுவோமே. இந்த லேப்டாப் அப்படி என்ன தான் இருக்குது எப்படி இருக்குதுன்னு நாமளும் சொல்லுவோம்னு சொல்லிட்டு நானும் வீடியோ எடுத்தேன். உங்களுக்கே தெரியும் என்னென்னமோ பண்ணுறேன். இப்படி வச்சு பார்க்கலாமா அப்படி வச்சு பார்க்கலாமாங்கிறேன். சினிமேட்டிக்காக பண்ணலான்னு சொல்லிட்டு லேப்டாப் பாக்ஸை தூக்கி அப்படி வைக்கும், பேக்கை தூக்கி இப்படி வைக்கும் வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். டக்குன்னு போட்டால் விழுந்துச்சு. சரி அடுத்து கட் பண்ண வேற ஆரம்பிச்சிட்டேன். கட்டிங் பண்ண சரி உள்ளே என்ன தான் இருக்கும், லேப்டாப் நம்மளுக்கு கொடுத்த லேப்டாப்பு எப்படி இருக்குது, நம்மளுக்கு ஒரு ஆர்வம் இருக்குமா இல்லையா, அதை எடுத்து பார்க்கலாம்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது லேப்டாப் எடுத்தாச்சு. லேப்டாப் நல்லா சின்னதாக தாங்க இருந்தது, குட்டியாக நீட்டாக இருந்தது. முட்டாட்டையெல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க லேப்டாப் அடிபடாமல் இருக்கிறதுக்கு. சரின்னு வரக்குன்னு கவரை எடுத்து விட்டு உள்ளே நம்ம லேப்டாப் எத்தனை இருக்குன்னு பார்த்தா குட்டியாக அழகாக இருந்ததுங்க. இதில் வேறு தலைவர் கருணாநிதி, ஸ்டாலின், தமிழ்நாடு அரசு லோகோ எல்லாம் இருந்தது. தமிழ்நாடு அரசு லோகோ கூட நல்லா இருக்குது. இவங்க 2 பேர் ஃபோட்டோ, நடுவில் ஹெச்பி ஃபோட்டோ. ஹெச்பி லேப்டாப் உண்மையிலே நல்லா தாங்க இருக்கும். சர்வீஸ் சென்டர்லாம் பக்கத்தில் நிறையா இடத்துல இருக்குது. அடுத்து வந்து நம்ம சார்ஜர் பார்த்தீங்கன்னா குட்டியாக நீட்டாக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒர்க்ஸ். சரி அடாடா நாமளும் லேப்டாப் ஒரு அன்பாக்சிங் பண்ணிட்டோமே, இப்போ நல்லா இருந்துதுங்க, சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. சரி லேப்டாப் பின்னாடி திருப்பி பார்த்துட்டேன். இந்த லேப்டாப்போட மேல் பக்கம் இந்த லேப்டாப்பை திறந்து ஆன் பண்ண போகிறேன். லேப்டாப் ஓப்பன் பண்ணால் கருப்பு பேப்பர். ஏங்க பஞ்சு தாங்க வைப்பீங்க, இதேங்க பேப்பர் அப்படின்னு கேள்விதான் இருந்துச்சு. சரி பட்டன் ஆன் பண்ணிட்டேன். பட்டன் ஆன் பண்ணிட்டு ஆனால் ஆகிட்டே இருக்குது. ஆனால் இது சுற்று அவ்வளோதான் வந்துச்சுங்க. எல்காட்டுங்க வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இது எலக்ட்ரிக் ஏதோ வருங்க, மறந்து போச்சு. இப்போ வந்து விண்டோஸை தொட்டு செட்டிங்ஸ் போய் நம்மளுக்கு என்னென்ன ப்ராசஸர் எவ்வளோ ஜிபியிலலாம் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஸ்டோரேஜ் எவ்வளோன்னு பார்ப்போமா. இப்போ வந்து அப்படியே பார்த்தோம்னா டெஸ்க்டாப் லீனான்னு என்னமோ போட்டு வச்சுருக்காங்க. பரவாயில்லைங்க, ஆல்ரெடி நான் கவர்மெண்ட் லேப்டாப் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் யூஸ் பண்ணுறது நல்லா இருக்குது, ஏன்னா வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்கல்ல, அதனால நல்லாயிருக்கு. இப்போ நான் கீழே போய் சிஸ்டம் எபோர்டு தொட்டேன். சிஸ்டம் எபோர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 238 ஜிபி இருக்குங்க. கிராஃபிக்ஸ் கார்டு 436 MBக்கு போட்டிருக்காங்க. AMD Radeon TM கிராஃபிக்ஸு. ரேம் வந்து 8 GB ரேமு. AMD Ryzen 7 யூங்க Ryzen 3 7000 சீரீஸு யூ ப்ராசஸர். அதாவது வந்து பர்ஃபார்மன்ஸ் கிடையாது, நல்லா ஓரளவுக்கு தாங்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா விண்டோஸ் 11 தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 8 GB ரேம் சொல்லிட்டேன். ஸ்டோரேஜ் வந்து 238 GB, 400 MB வந்து கிராஃபிக்ஸ் கார்டு. அது போக பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குன்னா கீழடின்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஃபயர் பாக்ஸு, ப்ரௌசரு, அழகி ப்ளஸ்ஸு, எட்ஜு. அப்புறம் பார்த்திங்கன்னா 2 வீடியோ கண்டென்ட் கொடுக்குற மாதிரி உயர்வுக்குப்படி தமிழர் மரபும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பெர்ப்ளெக்சிட்டி AI கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. இன்னும் போக யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கீபோர்டு குட்டியாக இருக்குங்க, கீபோர்டு தனியாக இல்லை, ஒரே கீபோர்டெல்லாம் வந்துடும், கரெக்டாக இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.